வெல்கம் டு கோல்டன் பீச் ஆஃப் ஹோமியோபதி. நான் பிரேக்கிங் நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்டடி ஆஃப் ஆசிட்ஸ். ஸோ ஆசிட் வந்து ஏஷியஸ் என்ற லாட்டின் டேர்மால் டிரைவ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஷியஸ் வந்து மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா சோர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் ஒரு ஹிண்ட் கிடச்சிருச்சு, எல்லா ஆசிட்ஸுமே வந்து கண்டிப்பாக சோர் டேஸ்ட் தான் இருக்கும்ன்ட்டு. ஸோ இந்த கண்டென்ட் இருக்குல்ல, இது வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸில் வந்து இருக்கும். ஸோ இது எப்படி வந்து டிஃபைன் பண்ணலாம், ஒரு ஆசிட் எப்படிங்க டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆசிட் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து ஹைட்ரஜன் அயான்ஸை வந்து லிபரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் குளோரைடு இருக்குல்லையே, அது ஒரு ஆசிட். அதோட ஒரு பேஸான சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகிடும், சோடியம் குளோரைடு வந்துட்டு ப்ளஸ் வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ வாட்டர்ன்றதும் ஒரு ஹைட்ரஜன் அயான்ஸ் தானே. ஸோ ஹைட்ரஜனோட ஆக்சிஜன் சேர்ந்து தான் வந்து வாட்டராக வந்து லிபரேட் ஆகிடுது இல்லையா. ஸோ எந்த ஒரு ஆசிடாக இருக்கட்டும், அது எது கூட வந்து ரியாக்ட் ஆனாலுமே கண்டிப்பாக அது சொல்யூஷனாக என்ன கொடுக்குன்னா, ஏதோ ஒரு சால்ட், இட் மேபி எனிதிங், ஆனால் அது வந்து ஹைட்ரஜன் அயான்ஸை வந்து லிபரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸில் வரும். இன்னும் நிறைய டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி புக்ஸ்லையும் அப்புறம் குரூப் ஸ்டடி ஆஃப் ஹோமியோபதி இருக்குல்ல, டாக்டர் ஜேடி பட்டேல் இருக்கார்ல, அவர் புக்கில் போயிட்டு பாருங்கள், சரியா. ஸோ வந்து இதுதான் வந்து மோஸ்ட்டாக கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறையா கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக தான் வருது, ஓகேவா. ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஆசிட்ஸ் இருக்குல்ல. ஸோ இன்னும் நம்ம எப்படி வந்து இதுதாங்க ஆசிட், ஏன்னா வந்து எல்லாமே ஆக்வஸ் சொல்யூஷனாக தான் இருக்கும், எல்லாமே கலர்லெஸ் சொல்யூஷனாக தான் இருக்கும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தபோது, பிஹெச் பேப்பர் இருக்குல்ல, லிட்மஸ் பேப்பர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம டிப் பண்ணும்போது ப்ளூ லிட்மஸ் பேப்பர் வந்து ரெட் கலராக மாறிடுச்சுன்னா அது ஆசிட்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அந்த பிஹெச் கண்டென்ட் வந்து <7 இருந்துச்சுன்னா அது எல்லாமே ஆசிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, சரியா. ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த ஆசிடாக இருந்தாலுமே கான்சென்ட்ரேட்டடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உடம்புல பட்டாலோ இல்லை உடம்பு உள்ளே போனாலோ கண்டிப்பாக அது எரிஞ்சு பேர்ன் ஆகிடும். இட் மே அஃபெக்ட்ஸ் த ஸ்கின் அண்ட் ஆல்சோ இட் கொரோஸ் அண்ட் டிஸ்ட்ராய்ஸ் த இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. ஸோ கண்டிப்பாக அது வந்து தோலில் இருந்தால் பட்டாலும் எரிஞ்சிரும். நம்ம எக்ஸாம்பிள் வந்து விட்ரோலைட் தெரியும், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் நம்ம உடம்புல பட்டாலே கண்டிப்பாக எரிஞ்சிரும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கிற ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இதுக்கப்புறம் நம்ம கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், அதாவது நம்மளோட ஹோமியோபதிக் பார்ட் ஆஃப் ஃபீல்டில் வந்து எப்படி வந்து இந்த ஆசிட்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம், ஓகே. ஹோமியோபதிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆசிட்ஸோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், அது வந்து நார்மலாக நம்ம ஆசிட்ஸ் குடித்தவங்களுக்கும் நார்மலான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும். அந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸை நாம் எப்படி நம்ம ஹோமியோபதிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்து அந்தந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் சிம்டம்ஸ் வந்து எந்தெந்த ஆசிட்ஸில் வருதுன்றதான் பார்க்க போகிறோம். நம்ம ஆசிட் ட்ரக்குன்னு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 28 ட்ரக்ஸ் கிட்டே இருக்குது. ஆனால் தேர்ட் இயரில் ஒரு பெக்குலியராக 8 ட்ரக்ஸ் வந்து தான் ரொம்ப முக்கியமாக அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லா ட்ரக்ஸுமே முக்கியம் தான், பட் சிலபஸில் வந்து 8 ட்ரக்ஸ் வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஜென்ரலான ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம ஜென்ரலாக பார்த்தாச்சு. ஸோ நாம் இப்போ வந்து ஹோமியோபதிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு தெரியும் எப்படியெல்லாம் பார்க்கணுன்ட்டு, எப்படி ஒரு ட்ரக்கை படிக்கணுன்ட்டு. எந்த ஒரு ட்ரக் படித்தாலும் அதோட காமன் நேம், அதோட ஃபேமிலின்னா அது எந்த ஃபார்முலாலேருந்து, இப்போ கெமிக்கல் குரூப்ஸ்னால் எந்த ஃபார்முலாவில் இருக்குது, எதுலேருந்து டிரைவ் ஆச்சு, அது என்ன கிங்டம் இருக்குது, டயாத்தசிஸ் என்ன, டெம்பரமெண்ட் என்ன, அதோட தெர்மல் ஸ்டேட் என்ன, அதுக்கப்புறம் அதோட ஃபிசிக்கல் ஜென்ரல்ஸ் என்ன, மென்டல் ஜென்ரல்ஸ் ஆஃப் த பர்சன், ஆசிட் குரூப்பில் இருக்க பர்சன் எல்லாமே மென்டல் குரூப்ஸில் எப்படி இருப்பாங்க, அதோட சைட் அஃபினிட்டி என்ன, அதுக்கப்புறம் அவங்களோட ஜென்ரல் மொடாலிட்டிஸ் என்ன அப்படின்றது தான் வந்து இப்போது இனிமேல் பார்க்க போகிறேன், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் காமன் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து நான் படிக்கிறேன். பர்னிங் சென்சேஷன் இன் மவுத், த்ரோட், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக் அண்ட் அப்டமன் ஃபாலோட் பை இன்டென்ஸ் தர்ஸ்ட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலாகவே நம்ம வந்து ஒரு ஆசிடை வந்து தெரியாமல் குடிச்சிடும், இல்லை வந்து ரொம்ப வற்புறுத்தி குடிக்க வைக்கிறாங்க, இதை நம்ம மேலே ஊற்றிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அஃபெக்ட் ஆகிறது போத் அவுட்டர் வெளிப்படையாகவும் வந்து அஃபெக்ட் ஆகும், உள்ளுக்குள்ளேயும் அஃபெக்ட் ஆகும். ஒரு வேளை வந்து தெரியாமல் குடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பர்னிங் சென்சேஷன் இருக்கும். எங்கன்னா அந்த நம்ம முழுங்குற இடம் ஃபுல்லுமே, அதாவது வாயில் எடுத்து போயிட்டு த்ரோட் போயிட்டு தொண்டைக்கு பின்னாடி தான் ஈசோஃபேகஸ் இருக்குது. ஈசோஃபேகஸ்லேருந்து கனெக்ட் ஆகிறது தான் வந்து
ஸ்டொமக். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பர்னிங் சென்சேஷன் இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோவிங். அப்போ வந்து முழுங்கவே அப்புறம் வந்து எப்படி முழுங்க முடியும்? கண்டிப்பாக முழுங்க முடியாது. ஸோ டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோவிங் இருக்கும். ஓகே. ஸோ கண்டினியூஸ் ரெச்சிங் அண்ட் வாமிட்டிங் ஆஃப் ஸ்வெட்டி பிளட் ஸ்டெயின்டு மெட்டீரியல். ஸோ உள்ளே போயிட்டு நம்ம சாப்பிடும்போது சாதாரணமாக வாமிட் வந்துச்சுன்னா அது வெளில வரும்போதே நம்மளுக்கு இந்த இடம்லாம் எரியும். ஆனால் இது வந்து பாருங்கள், கான்சென்ட்ரேட்டான ஆசிட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக கொரோஷன் ஆகிடும். அப்போ வெளில வரும்போது வாமிட்டோட கலந்த பிளட்டு வந்து கண்டிப்பாக இருக்கும். சரியா? ஸோ அதான் வந்து சொல்கிறாங்க ஸ்வெட்டி பிளட். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பிளட் ஸ்டெயின்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாமிட் மேபி அசிடிக் ஆர் அல்கலைன். அல்கலைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்கலைனாலும் பேசிக்னாலும் ஒன்று தான். நம்மளோட ஸ்டொமக்கே வந்து அல்கலைன் இன் ஆக்சுவலி நம்மளோட ஸ்டொமக் வந்து ஆசிட் இன் நேச்சர். ஆனால் வந்து நம்மளோட ஃபுட் இருக்குல்ல, அது அல்கலைன் இன் நேச்சர். ஸோ அல்கலைன் நேச்சர் தான் வந்து ஃபுட்டை வந்து ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஸ்டொமக் வந்து அசிடிக், நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து பேசிக் ஆர் அல்கலைன். அதுதான் நம்மளோட நம்ம ஸ்டொமக்கில் போயிட்டு இது ரெண்டும் சேரும் போது தான் என்ன கொடுக்குதுன்னா, நம்ம ஏற்கனவே படித்தோம் ஹைட்ரஜன் அயான்ஸை ரிலீஸ் பண்ணுது. ஸோ அதுதான் நம்மளுக்கு வாட்டர் கண்டென்ட்டை கொடுக்குது அப்படின்றத வந்து சிம்பாலிக்காக நம்ம டாக்டர் ஆஃப் சிக்னேச்சராக எடுத்துக்கலாம். இது நார்மலாக வந்து ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து வாமிட் வந்து மோத் அசிடிக்காகவும் இருக்கலாம், பேசிக்காகவும் இருக்கலாம். ஸோ பேசிக்ன்றது வந்து எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் கிரேட்டர் தென் 7 வந்து பேசிக், 7 வந்து நியூட்ரல், லெஸ் தென் 7 தான் அந்த அசிடிக். ஓகேவா? ஸோ டங் வந்து ஸ்வெல்லன் ஆர் ஷிவல். அப்படின்னா ஷிவல்னா விரிங்கிள்னு அர்த்தம். நம்ம வந்து கான்சென்ட்ரேட்டாக இல்லை நாக்கை வந்து டக்குன்னு கடிச்சிட்டுனா எப்படி வந்து நாக்கு வந்து தடிப்பாக இருக்குது அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் யூரின் வந்து ஸ்கேண்டியாக ஆகிடும். ஸ்டூல்ஸ் வந்து எல்லாமே கான்ஸ்டிபேட்டடாக தான் ஆகிடும். ஓகேவா? ஸோ திருப்பி ஐ ஜஸ்ட் ரீட் இட் அவுட். நீங்கள் ஹியர் பண்ணுங்க. ஓகே. பர்னிங் சென்சேஷன் இன் மவுத், த்ரோட், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக் அண்ட் அப்டமன் ஃபாலோட் பை இன்டென்ஸ் தர்ஸ்ட். அதாவது கண்டிப்பாக இவங்களுக்கு எல்லா இடத்துலையும் எரியும், அதே சமயம் அவங்களுக்கு செம்மையாக தாகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களால பர்னிங் இருக்கும் போது முழுங்க முடியாது. அப்போ டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங், கண்டினியூஸ் ரெச்சிங் and vomiting of sweaty blood, strained material. Vomit may be acidic or alkaline, tongue swollen or shrivel, urine scanty and stools constipated. Okay. அதர் ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் dyspnea due to edema of the glottis. dyspnea அப்படின்னா அந்த டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங். ஏன் வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வருது அப்படின்னா, க்ளாட்டிஸ் அப்படின்றது ஸ்வெல்லாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. க்ளாட்டிஸ் எங்கே இருக்குது, எபிக்ளாட்டிஸ் எங்கே இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா க்ளாட்டிஸ் தெரிஞ்சிடும். ஸோ போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த டங் தான் வந்து எபிக்ளாட்டிஸ் இருக்குது இல்லையா? அந்த லாரிங்ஸில் ஒரு பார்ட், இதான் லாரிங்ஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ இது எபிக்ளாட்டிஸ், இது க்ளாட்டிஸ், இது சப்க்ளாட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த எபிக்ளாட்டிஸ் வந்து வோக்கல் கார்டு இருக்கும். அப்போ இது எல்லாமே வந்து லாரிங்ஸோட ஒரு பார்ட்டு. ஸோ இந்த லாரிங்ஸில் ஒரு பார்ட் இந்த இடத்துல வந்து வீங்கிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்போ வந்து பின்னாடி இருக்கிற மூச்சு குழாய், அது கீழே இருக்கிற அதாவது ஈசோஃபேகஸ், இது கீழே இருக்கிற ட்ரக்கியா எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும்ல. ஸோ அதனால் அவங்களால பின்னாடி இருக்கிற ஈசோஃபேகஸ் வந்து அவங்களால முழுங்கவும் முடியாது, இது கீழே தான் வந்து ட்ரக்கியாக இருக்கும். ஸோ ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி கண்டிப்பாக இருந்து தான் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ என்னன்னா டிஸ்னியா டியூ டு எடிமா ஆஃப் தி க்ளாட்டிஸ். ஓகே. ஸோ மோஸ்ட்டாக இப்போ தான் நம்ம வந்து ரொம்ப இதெல்லாம் ஜென்ரல். ஓகே. இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே வந்து எல்லாத்துலேயுமே வந்து கவர் ஆகும். எஃப்எம்டியில் கூட ஏற்கனவே ஆசிட்ஸோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸில் இது எல்லாமே படிச்சிருக்கோம். ஸோ நம்ம எப்படி இதை வந்து ஹோமியோபதிக் வியூவில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே சில்லி பேஷண்ட்டாக தான் இருப்பாங்க. மோஸ்ட்டாக இந்த ஆசிட் குரூப்பில் எல்லாருமே சில்லி பேஷண்ட் தான். இவங்களுக்கு வந்து கோல்டு வந்து சுத்தமாக ஒத்துக்காது. கோல்டு இருந்தாலும் கோல்டு, அதாவது கோல்டு டிராஃப்ட்டு, கோல்டு கிளைமேட், கோல்டு ஏர் எல்லாமே சிம்டம்ஸ் வந்து அக்ரவேஷன் தான் பண்ணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் எக்ஸப்ட் ஃப்ளூரிக் ஆசிட் தவிர்த்து எல்லாமே சில்லி தான். அப்புறம் இது வந்து டயாத்தசிஸ் பார்த்திங்கன்னா ஹீமோரோஜிக் டயாத்தசிஸ் மோஸ்ட்டாக பிளட் ரிலேட்டட் கண்டிஷன் பிரச்சனைகள்லாம் இந்த மாதிரி அதாவது ஆசிட் குரூப்ஸ் உள்ள பேஷண்ட்க்கு எல்லாருக்குமே ஹீமோரோஜிக்
டெண்டன்சி தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டயாலிசிஸ் இஸ் ஹெமோரஜிக் டயாலிசிஸ். அப்புறம் இவங்களோட கான்ஸ்டியூஷன் ஸோ வெரி ப்ராஸ்டேட்டட் அண்ட் வீக்னஸ் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப எல்லாமே ரொம்ப வீக்காக இருப்பாங்க, அந்த பேஷண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஸோ ஐ ரீட் இட் இன் திஸ் புக். ஓகே, இன் திஸ் புக் ஐ ரீட் இட். ஸோ தே ஆர் வெரி தென், வீக், broken down constitution, ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அப்போ எல்லாத்துலேயுமே அவங்க உடம்பு பார்த்திங்கன்னா ப்ராஸ்டேட்டடாக தான் இருக்கும். எப்படி ஒருத்தவங்க வந்து ஆசிட்ஸ் குடிச்சதுக்கு அப்புறமேட்டு அவங்களோட வைட்டல் ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே வெளில வந்து ஃபுல்லுமே வீக் ஆகிட்டு ப்ராஸ்டேட்டடாக ஃபீல் பண்ணுறாங்களோ, அப்போ அந்த கான்ஸ்டியூஷன் உள்ள பர்சன் எல்லாருமே வீக் அண்ட் ப்ராஸ்டேட்டட். ஸோ ரிமெம்பர் த வேர்ட் வீக் அண்ட் ப்ராஸ்டேட்டட். ஆசிட் குரூப்னாலே வீக் அண்ட் ப்ராஸ்டேட்டட் தான். ஓகேவா? ஸோ இந்த வேர்டு வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீக்னஸ் வந்து 3+ ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவர் சென்சிட்டிவ் டு எக்ஸ்டர்னல் இம்ப்ரெஷன். நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த ஒரு கோல்டாக இருந்துச்சுனாலும், எந்த ஒரு டிராஃப்டாக இருந்தாலுமே, கோல்ட் டிராஃப்டாக இருந்தாலுமே அவங்க சுத்தமாக ஒத்துக்காது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் இம்ப்ரெஷன் எதுவாக இருந்தாலும், வெளில இருந்து ஒருத்தவங்க கத்துறாங்க, ஒருத்தவங்க கோவப்படுறாங்க, அது எதாக இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனாலேயே அவங்க ஓவர் சென்சிட்டிவாக ஆகிடுவாங்க. எக்ஸ்டர்னல் இம்ப்ரெஷன்லேருந்து அவங்க ஓவர் சென்சிட்டிவாக ஆகிடுவாங்க. ஸோ அண்ட் தென் தே வேர் மயாசம் கேட்டிங்கன்னா அவங்க வந்து சிஃபிலிட்டிக் மயாசம். ஓகேவா? மோஸ்ட்டாக டாமினண்ட்டாக பார்த்தீங்கன்னா சைக்கோட்டிக் அண்ட் டியூபர்குலர் ரெண்டுமே இருக்கும். நம்ம ஏற்கனவே தெரியும் சிஃபிலிட்டிக்ன்றது சோராவும் சிஃபிலிஸும் சேர்ந்து தான் வந்து டியூபர்குலர் இல்லையா? ஸோ வந்து சிஃபிலிட்டிக் மயாசம் தான் இவங்க. எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக தான் இருக்கும். இரிட்டபிளாக இருக்கட்டும், அவங்க யோசிக்கிறதா இருக்கட்டும், மற்றவங்க மேலே பொறாமப்படுறதா இருக்கட்டும், எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக தான் இருக்கும். ஸோ நம்ம மென்டல் சேஞ்சஸ் பார்க்கும்போது அது தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஸோ வந்து பாடி லெவலில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஆசிட் வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு என்ன ஆகும், எல்லாமே கொரோட் ஆகல, எரோஷன் நடக்கும் போது அந்த கொரோட் ஆக அந்த இடத்துல என்ன ஆகும், டிஸ்ட்ரக்ஷன் ஆகும். டிஸ்ட்ரக்ஷன் ஆகும்போது என்ன ஆகுது, அல்சரேஷன் ஆகும். ஸோ அந்த இடத்துல பிளட் எல்லாமே என்ன ஆகிடுது, அந்த இடத்துல வந்து பிளட் எல்லாமே ப்ரான் டு பாக்டீரியாவால் ப்ரான் ஆகும் போது ஸோ கண்டிப்பாக செப்டிசீமியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. செப்டிசீமியானா நம்மளுக்கு ஜென்ரல் டேர்ம் தெரியும், பிளட் பாய்சன் ஆகிறது. பாக்டீரியா மூலயமா பிளட் பாய்சன் ஆகிறதுனால கண்டிப்பாக லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன் ஆகிடும். இட் மே ரிசல்ட் இன் ஷாக் அண்ட் தென் டெத் கண்டிஷனுக்கு போயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தென் இவங்களோட மென்டல் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக புவர் மெமரி. அவங்களால எதுவுமே ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. அவங்களால யோசிக்கிற திறனே இருக்காது. அதாவது லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். அப்போ கான்சென்ட்ரேஷனே இருக்காது, திங்கிங் அபிலிட்டி சுத்தமாக இருக்காது. நம்ம எதாவது யோசிச்சாதான் அதை ஞாபகம் வச்சுப்போம். யோசிக்கவே தகுதி இல்லை, யோசிக்கவே அவங்களால முடியலைன்னா அப்போ அவங்களால சத்தியமாக ஞாபகம் வச்சுக்கவே முடியாது இல்லையா? அப்போ ஞாபகம் வச்சுக்க இல்லாதப்போ மற்றவங்ககிட்ட பேசும்போது எப்படி இருக்கும், இரிட்டபிளாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கே எந்த ஒரு விஷயமே ஒழுங்காக தெரியாதப்போ, ஒழுங்காக புரியாதப்போ எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கே தெரியாது. ஸோ தே வர் வெரி இரிட்டபிள் ஆக்சுவலி. ஓகே, ஸோ தட்ஸ் அ மெயின் திங். ஸோ ஐ ரீட் இட் தட் வேர்ட், புவர் மெமரி, lack of concentration and distraction of all thinking powers and irritability எல்லாமே இருக்கும். ஸோ நான் திருப்பியும் அந்த இப்போ சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா dyspnea due to edema of the glottis, chilly, toothless, sensitiveness to cold, draft, cold in general and except in the fluoric acid. டயாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெமோரேஜிக் டயாலிசிஸ் அண்ட் அவங்களோட கான்ஸ்டியூஷன் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், வெரி வீக்னஸ் 3+ அண்ட் ஆல்சோ தே வில் பி வெரி ப்ராஸ்டேட்டட். அப்புறம் எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னா ஓவர் சென்சிட்டிவ் டு எக்ஸ்டர்னல் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஆல்சோ டிஸ்ட்ரக்ஷன், அல்சரேஷன், செப்டிசேமியா, புவர் மெமரி, லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் and destruction of all thinking powers and also irritability. ஓகேவா? I tell the mental generals. அதுக்கப்புறம் அதோட ரூப்ரிக்ஸும் ஒரு சிலது சொல்கிறேன். ஓகே, ஸோ சிஃபிலிட்டிக் குவாலிட்டி சொல்லியாச்சு. அப்போ எல்லாமே அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹைப்பராக தான் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேட்ஃபுல். எல்லாருக்கும் எதை நினச்சாலுமே எதை பார்த்தாலுமே அவங்களுக்கு வெறுப்பு தான் இருக்கும். எந்த ஒரு விஷயம் நல்ல விஷயமா இருந்தாலுமே அதுக்கு அவங்க வெறுப்பு மட்டும்தான் காட்டுவாங்க. அண்ட் தென் விண்டிக்டிவ். வெண்டிக்டிவ்னா
ஒரு நெசசிட்டியே இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். எந்த மாதிரியான ஆசைனா, மற்றவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதான் விண்டிக்டிவாக இருப்பாங்க. அண்ட் தென் இரிட்டபிள். நான் ஏற்கனவே சொன்னேன் ஏன் இரிட்டபிளாக ஆகுவாங்கன்ட்டு. பிகாஸ் தே கான்ட் ரிமெம்பர் எனிதிங். அவங்களால எதையுமே ரிமெம்பர் பண்ண முடியாது, எதையுமே ஒழுங்காக யோசிக்க முடியாது. அப்போது அந்த மாதிரி மனுஷங்களுக்கு எப்படி வந்து பேச தெரியும்? ஸோ இரிட்டபிள் தான் ஆகுவாங்க. மற்றவங்க வந்து அவங்கக்கிட்ட பேசினாலுமே அவங்களுக்கு அது பிடிக்காது. அப்பயும் அவங்க இரிட்டபிள் தான் ஆகுவாங்க. ஸோ நல்ல விஷயமா எதாவது சொல்ல போனாலும் அவங்க மேலே பொறாமப்பட்டு, அவங்க மேலே கோவப்பட்டு, அவங்கள பழி வாங்கணும்னு தான் நினைப்பாங்க தவிர்த்து திருப்பி அவங்க நார்மல் ஸ்டேட்டுக்கு வரவே மாட்டாங்க. பிகாஸ் தே வர் வெரி சிம்பத்தட்டிக் இன் மை ஆசம். ஓகே. அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் குவாலிட்டிஸ் ஆக்டிவிட்டீஸ். எல்லாரையும் தனித்தனியே அழிச்சிக்கணும், இல்லைனா மற்றவங்களையும் அழிச்சிடணும் அப்படின்றது தான் வந்து இவங்களோட அல்டிமேட் எய்மாக இருக்கும். செல்ஃப் ஈகோயிசம் அண்ட் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் ப்ளஷர் சீக்கிங் இன்புட்ஸ். மற்றவங்க இப்போ வந்து ஈகோன்னா ஆக்சுவலி என்ன? அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, நானும் அவங்கக்கிட்ட பேசி தான் ஆகணுமா அப்படின்றது இருக்கும். ஸோ வந்து 2 பேரும் சண்டை போடுறேன்னா அவங்க வந்து பேசலாம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களே வந்து பேசல நம்மக்கிட்ட, நான் ஏன் போய்ட்டு அவங்ககிட்ட பேசணும் அப்படின்றது, அதுதான் ஈகோன்னு சொல்கிறது. அப்போ அந்த ஈகோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஆக்சுவலி அந்த ஈகோவாலே அவங்களுக்கு அது ஒரு ப்ளஷராகவே இருக்கும். அது ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. நான் தன்னைத்தானே பெருசாக காட்டிக்கிறது, இல்லை ஒருத்தவங்களுக்கு விட்டு கொடுக்காம இருக்கிறது அப்படின்றது வந்து அவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு ப்ளஷராக அவங்களே அது ஃபீல் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் தே வர் வெரி டிப்ரெஸ்ட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யார் அவங்க கூட பழகுவாங்க, அப்போ வந்து வெரி டிப்ரெஸ்ட் ஆகிடுவாங்க. அண்ட் லிஸ்ட்லெஸ்னால் வந்து ஒரு அவங்களுக்கு அந்த வாழ்க்கைக்கு என்ன பண்ணணும், அந்த எந்தூசியாசம் சொல்லுவாங்க, அந்த ஒரு ஆர்வமே வாழ்க்கையிலேருந்து போயிடும். அந்த வார்த்தைகளும் மறந்துடுவாங்க. அண்ட் ரிஜெக்ஷன் அப்படின்னா என்னென்னா, எல்லாம் ஃபுல் டைம் சேட்னஸ், எல்லா டைமுமே சோகமாக தான் இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்போ வந்து ஃபுல்லுமே ரொம்ப சோகமாக, ரிஜெக்ஷன், சேட்னஸ், டிப்ரெஷன் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஆஃப் சிக்னேச்சர் பார்க்கலாம். டாக்டர் ஆஃப் சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா, as acid produce an irritability of fibers together with weakness and prostration. அதாவது ஆசிட் வந்து யாரோ ஒருத்தவங்க குடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃபைபர்ஸ் எல்லாம் இரிட்டபிள் ஆகிட்டு, ஸோ அதனால் அவங்க வந்து இரிட்டபிள் ஆகிடுச்சுன்னா ஃபுல் வைட்டல் ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே அவங்க வெளில வாமிட் பண்ணிடுவாங்க. இல்லை ஸ்டூல்ஸ் எல்லாம் கான்ஸ்டிபேட் ஆகிடும், யூரின்ஸ் எல்லாமே ஸ்கேண்டி ஆகிடும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பாடியோட நார்மல் கண்டிஷனே வந்து அப்நார்மலாக ஆகிட்டு சுத்தமாக வீக் அண்ட் ப்ராஸ்டேட் கண்டிஷனுக்கு அவங்க வந்து போயிடுவாங்க இல்லையா. ஸோ அவங்களோட இப்போ வந்து இது வந்து என்னென்னா நார்மல் ஆசிட் குடித்தவங்களுக்கு ஆகும். ஸோ அப்போ வந்து ஆசிட் ட்ரக் பிக்சர் உள்ள பேஷண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா, மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி வெரி இரிட்டபிள் அண்ட் ப்ராஸ்டேட். ஸோ வீக்னஸ் தான் வந்து மோஸ்ட் ஃபிசிக்கல் லெவலில் வந்து ரொம்ப வீக்னஸாக இருப்பாங்க. அண்ட் மென்டல் ஆல்சோ வீக்னஸ். அண்ட் ப்ராஸ்டேட் எல்லா விஷயத்துக்குமே அவங்க டயர்ட் ஆகிட்டு அப்படியே படுத்துருவாங்க. ஸோ திஸ் இஸ் த மெயின் திங் ஆஃப் டாக்டர் சிக்னேச்சர். ஸோ நாம் வந்து ஏற்கனவே சொன்னேன், நம்ம இதில் வந்து 28 ரெமெடிஸ் வந்து ஆசிட்ஸில் இருக்குது. ஸோ அதில் வந்து 8 ரெமெடிஸ். ஸோ ஐ ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் த 8 ரெமெடிஸ் ஆஃப் 3rd year. ஸோ தட் இஸ் அசிடிக் ஆசிட், benzoic acid, sulfuric acid, phosphoric acid, picric acid, muriatic acid, nitric acid and oxalic acid. These are the 8 remedies. ஸோ இந்த ரெமெடிஸ் வந்து ஒன்று ஒன்றா நெக்ஸ்ட் அடுத்த வரப்போகிற வீடியோஸில் வந்து அதை பற்றி படிக்கலாம். ஸோ இத்துடன் விடை பெற்றுக்கொள்வது உங்களுடைய பிரகதி. அண்ட் தேங்க்ஸ்.